உங்களுக்கு ராயல் வின்னில் நஷ்டமா? என்னதான் பேலன்ஸ் இனிஷியல் பேமெண்ட் போட்டாலும் கடைசி நாளில் ஜீரோ காட்டுதா? என்னதான் லாபம் எடுத்தாலும் அடுத்த நாள் ராயல் வின்னே பிடிக்கிட்டு போயிடுறாங்களா? அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோல் கேம்லேருந்து தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் எவ்வளவோ நஷ்டமாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா நீங்கள் எவ்வளவோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லணும்னு எனக்கு ஆசை. அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியாது ராயல் வின்னில், தான் ரியாலிட்டி. ஆனால் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக ஒரு நாளைக்கு 50 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், ஓகேங்களா? இதை பற்றினது என்னால் டேரெக்டாக காட்ட முடியாது, நான் எழுதி தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்டில் கொடுக்குறேன், வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நமக்கு ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் சேராதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி நீங்கள் வாங்க. இருந்துச்சா? ஸோ கைஸ், நம்ம இப்போ ராயல் வின்குள்ளே வந்துட்டோம். ராயல் வின்னில் பார்த்தீங்கன்னா கோல் கேம் ஹார்ட்லேயே கொடுத்துருந்தானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை லாட்ரிக்கு மாற்றிட்டானுங்க. லாட்ரியில் போய் தான் எடுக்கணும். ஸோ கோல் கேமுக்குள்ளே போயிடலாம். கோல் கேமில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கடைசி 2 ட்ரா ரிசல்ட்டை வச்சு ஒரு ட்ரா ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். அதில் சிங்கிள் நம்பரும் நான் கொடுத்துருப்பேன். அந்த சிங்கிள் நம்பருக்கு ஒரு ட்ரா மட்டும், நீங்கள் கடைசி ட்ரா மட்டும் எடுத்தால் போதும். உங்களுக்கு பார்த்தாலே புரியும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத பார்த்தாலே புரியும். ஸோ இப்போ வாங்க இதுக்குள்ளே போயிட்டாக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஆல்ஃபபெட் வந்துருச்சுன்னா நம்ம அது அடுத்து மிஸ்ஸுக்கு பண்ணணும். இங்கே 7ம் 8ம் பாருங்களேன், 7ஆம் ட்ராவும் 8ஆம் ட்ராவும் சேம் ஆல்ஃபபெட் வந்திருக்கு. ஆனால் இங்கே கோல் வந்துருச்சு, ஒரு லாஸு. இதுக்கப்புறம் என்னது வந்திருக்குன்னா, இங்கே நான் கொடுத்துருக்கிறதுல இங்கே க்யூ வந்திருக்கு. க்யூக்கு மிஸ்ஸு வரணும். ஸோ க்யூக்கு மிஸ்ஸு வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட் லாஸ் ஆச்சு, செகண்ட் வின் ஆயிடுச்சு. இந்த க்யூக்கு 12ஆம் நம்பர் க்யூக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா மிஸ்ஸு, அடுத்தது மிஸ்ஸுக்கு நம்ம இது பண்ணியிருப்போம். நான் கொடுத்துருக்கிறது அதுதான். மிஸ் வந்துருச்சு, ரெண்டாவது வின் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10க்கு நான் தனியாக கொடுக்கல, 10 9ம் சேர்ந்து வரணும். 2 ட்ராவில் 1 9 10 இருக்கணும், இல்லை 10 9 இருக்கணும். அப்படி 10 தனியாக வந்தால் இல்லை. இப்போ திருப்பியும் க்யூ வந்திருக்கு. க்யூக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லாஸ் கோல் ஆயிடுச்சு. ஸோ 6க்கு நான் தனியாக கொடுக்கல, 4 6 கொடுத்துருக்கேன். 4 6 இருக்கணும், இங்கே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா க்யூ 6 இருக்குது, அதனால் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து 9க்கும் தனியாக கிடையாது. ஸோ இதுவையும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ 5க்கு பார்த்தீங்கன்னா 5க்கும் தனியாக கிடையாது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3க்கு தனியாக இருக்குது. 3க்கு பார்த்தீங்கன்னா கோல் வரணும். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அங்கே ஃபஸ்ட் லாஸ் ஆச்சு, செகண்டில் வின் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து ஆல்ஃபபெட் ஏ வந்திருக்கு. 2 ஆல்ஃபபெட் சேர்ந்து வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா மிஸ்ஸுன்னு போட்டிருக்கோம். ஸோ 2 ஆல்ஃபபெட் ஏவும் ஜேவும் ஆல்ஃபபெட் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு 24 25லையும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பண்ண போகிறது மிஸ்ஸு. கரெக்டாக மிஸ் ஆகிருக்கு பாருங்கள், லாஸ் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு அடுத்து இதே மாதிரி இன்னொரு இது இருக்குது, அது வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டு விட்றேன். இதுக்கப்புறம் பார்ப்போம். இதுக்கு அடுத்து 8 வந்திருக்கு. 8க்கு தனியாக நான் கொடுத்துருக்கேன். 8 9 சேர்ந்து வந்தாலும் ஒன்று கொடுத்துருப்பேன். 8க்கு மட்டும் தனியாக கொடுத்துருப்பேன். நீங்கள் கவனித்து விளாடுங்க. 8 மட்டும் தனியாக வந்தால் கோலு. இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. 9 அது ஒரு லாஸு. 9 இதுக்கு மேலே பார்ப்போம். 9 9 வரல. 9 2க்கு நான் கொடுக்கல. 10 9 9 9க்கு மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ 2க்கு நான் தனியாக கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ இதையும் விட்டுடலாம். ஸோ 8க்கு திருப்பியும் கோல் வரணும், ஓகேங்களா? ஸோ இங்கே 8 இருந்துச்சு, கோல் வரல. ஸோ சாரி, இங்கே இருக்கும் 8. இந்த 8 பாருங்கள், 29வது 8 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 29ல் 8 வந்திருக்கு. 8க்கு கோல் வரணும். பார் வந்திருக்கு. பாரை கன்சிடர் பண்ணாதீங்க, பார் எப்போனாலும் குண்டக மண்டகம் வரும். ஸோ அதை கன்சிடர் பண்ணாதீங்க, ஒரு லாஸை விட்டுருங்க. அதுக்கடுத்து கோல் 2வதுக்கு வைக்கிறோம். கோல் வந்துருச்சு பாருங்கள். ஸோ ரெண்டாவது இப்போ வரைக்கும் பார்த்ததில் இந்த 30 ட்ராவில் ரெண்டு இதை விட்டு தாண்டலை, ஓகேங்களா? அதாவது 2 லாஸை விட்டு தாண்டலை, 2வது மேக்ஸிமம் வின் ஆயிடுது. ஸோ 10க்கு நான் தனியாக கொடுத்துருக்கேன். என்னன்னு பார்த்தா 10க்கு நான் தனியாக கொடுக்கல. இப்போ லைவாக ஒன்றை பார்த்துடலாம். ஸோ கே வந்திருக்கு. கேக்கு நான் கொடுத்துருக்கேன். அடுத்து கோல் வரணும், ஆனால் இங்கே மிஸ் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இது ஒரு லாஸு. இப்போ க்யூக்கு நான் தனியாக கொடுத்துருக்கேன். அது க்யூக்கு அடுத்து மிஸ்ஸு வரணும். இந்த வந்துருச்சு பாருங்கள், அடுத்து க்யூ. இப்போ மிஸ் ஆயிடுச்சு பாருங்கள். நான் 34 க்யூக்கு மிஸ்ஸு சொன்னேன், 35ஆவதே மிஸ்ஸு வந்துருச்சு. ஸோ 2வது வின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ திருப்பியும் ஃபஸ்ட் லெவலில் 2 ஆல்ஃபபெட் இப்போ சேமாக வந்திருக்கு. 34 35 ரெண்டுமே ஆல்ஃபபெட் சேமாக வந்திருக்கு, இல்லைங்களா? ஸோ இதுக்கும் நீங்கள் 2 ஆல்ஃபபெட்டும் சேமாக பார்த்துருக்கலாம். அதாவது கேவும் க்யூவையும் சேமாக பார்த்துருக்கலாம். ஆனால் நம்ம இப்படி பார்த்தனால அதை மாற்றிட்டோம். ஸோ இப்போ இந்த 2 ஆல்ஃபபெட்டுக்கு திருப்பியும் நம்ம மிஸ்ஸு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ மிஸ்ஸு வருதான்றதை 36வது ட்ராவில் பார்க்கலாம். ஸோ 36வது ட்ரா வரப்போகுது. நம்ம 2 ஆல்ஃபபெட் இங்கே சேர்ந்துருக்கனால மிஸ்ஸுன்னு சொல்லி இது பண்ணியிருப்போம். ஸோ 36ல் மிஸ் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்தால் ஃபஸ்ட் லெவல் தான் இது.
ஸோ இதில் பாருங்கள் கரெக்டாக மிஸ் ஆயிடுச்சு. திருப்பியும் 2 சேம் ஆல்ஃபபெட் வந்திருக்கு, Qவும் Jவும். இப்படி சேம் ஆல்ஃபபெட்லாம் எத்தனை தாட்டி வந்தாலும் நீங்கள் மிஸ் மேலேயே போங்க, ஓகேங்களா. இது ஃபுல்லாக 100 ட்ரெண்டை வந்து இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவே நீங்கள் கமெண்ட் நிறையா பேர் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவே நான் 100 ட்ரெண்டை நான் செக் பண்ணி சொல்கிறேன். அப்படி இல்லைனா நான் அடுத்த வீடியோ ராயல் வின் டிகோட் வீடியோ வந்து நான் போடலான் இருக்கேன். ஸோ அந்த டிகோட் வீடியோ வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அது இன்னமும் உங்களுக்கு ராயல் வினை வந்து அக்கா கலட்டி பிரித்து மாட்டி உள்ளே போய் வெளியே வர மாதிரி ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதை பார்த்தா இன்னும் ராயல் வின்னை பற்றின புரிதல் எல்லாருக்குமே நிறையா வரும். லாஸ் எப்படி ஆகுது, இந்த கேம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் வீடியோ பார்த்துட்ருக்கேன். ஸோ சேனல்லே முக்கியமான வீடியோ அடுத்து வரப்போகுது, கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இது 100 ட்ரெண்ட் வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட எல்லாமே எப்படி பண்ணணுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவே ஃபுல்லாகவே புரியலை ப்ரோ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு தாட்டி திருப்பி பாருங்கள். அப்படியும் புரியலை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா திருப்பி ஒரு வீடியோ புரியிற மாதிரியே உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன், ஓகேங்களா. என்ன இருந்தாலும் டெலகிராம் சேனல், டெலகிராம் ஐடி நான் சைடில் கொடுக்குறேன், அது கமெண்ட் அதில் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சேனல்லே கூட நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். எல்லாமே நம்மகிட்ட டிரான்ஸ்பரண்ட் தான், எதுவும் மறைக்கல. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ். டில் தென் டேக் கேர், பாய்.